ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹெல்த்தி தோசை செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஓட்ஸ் எடுத்துக்கலாம். ஓட்ஸு, கடலை மாவு, கோதுமை வச்சு செய்ய போகிறோம். ஓட்ஸ் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம், பவுட்ராக்கிக்கலாம். பவுட்ராக்கிறத ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவு அதோட கம்மியான கப்பில் கடலை மாவு எடுத்து உப்பு போட்டு நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் காரத்துக்கு இதெல்லாம் போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். தோசை பதத்துக்கு நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா கரைச்சிக்கிட்டு ஒரு கேரட்டு, ஒரு வெங்காயம், கொத்தமல்லி, கொஞ்சம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வதக்கியும் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வதக்கி செய்யலாம். நான் டயட்டுக்காக வதக்கலை, அப்படியே பச்சையாகவே போட்டு தோசை மாவில் கலந்து செய்ய போகிறேன். இது தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லாத்தையும் போட்டு நல்லா கரண்டி எல்லாம் கிளறி விட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன், பச்சை மிளகா போட்டுக்கிறதுனால. அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சு தோசைக்கல் சூடான உடனே 2 கரண்டி மாவு எடுத்து நல்லா தோசை மாதிரி ஊற்றிக்கலாம். நல்லா தோசை மாதிரியே நல்லா மெலிசாவே வரும். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நல்லா திருப்பிட்டு நல்லா வெந்துடுச்சு. இப்போ சாம்பார் வச்சு தக்காளி சட்னி இல்லை கார சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது.